அன்பு ஆண்டவரே, மீண்டும் எங்கள் மீது உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை தொட்டு உம்முடைய கண்களுக்கு நாங்கள் பிரியமானவர்களாக தெரிந்ததால் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த இரவு நித்திரையிலே மீண்டும் எங்களோடு நீர் தங்கி தம்முடைய பரிசுத்த காவலோடு நாங்கள் இந்த நாளின் காலையின் உதயத்தை காணும்படி கிருபை கொடுத்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னவென்றால், ஆகாயின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன என்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் இன்னும் ஒரு தரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஏற்கனவே ஒரு முறை இந்த பூமியை அசைய பண்ணி இருக்கிறார் என்று இந்த வார்த்தை, இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் ஒரு தரம் என்றால் 2வது முறையாக நான் மீண்டும் இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். முன்பு ஒரு முறை அசைத்தார். அவர் 40 நாட்கள் இந்த பூமியிலே மழை பெய்யும்படி வைத்தார். அந்த மழையினால் 150 நாட்கள் இந்த பூமி தண்ணீருக்குள் பாதிக்கப்பட்டது. குடிகள் அனைவரும் மரித்து விட்டார்கள். 8 பேர் மாத்திரம் மீட்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த அசைவுகள் ஆண்டவர் நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்றால், இதற்கு என்ன காரணம்? அன்றைக்கு ஏற்பட்ட அந்த அசைவுக்கு காரணம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அந்நாளில் வாழ்ந்த மக்கள் செவி கொடுக்கவில்லை. எனவே அவர்கள் ரட்சிப்பின் பாதையை இழந்து விட்டார்கள் என்று ஆண்டவர் கருதி, அவர்கள் கை கொண்டிருந்த அனைத்து தீங்கான பழக்க வழக்கங்களையும் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர் அந்த அசைவை உண்டு பண்ணினார். அன்பு பிள்ளைகளே, இதற்கு 2ஆம் முறை அவர் இந்த அசைவை ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம் என்று நாம் யோசித்து பார்த்தால், அங்கு காரணங்கள் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னை தேடவில்லை என்று சொல்லுகிறார். என்ன தேடவில்லை என்று சொல்லுகிறார் என்றால், நாம் தேவனை அறிந்திருந்தாலும், தேவனோடு இசைந்திருக்கிறோம் என்று சொன்னாலும், நம்முடைய செய்கைகளின் பலன் அவருக்கு பிரியமாய் இல்லை என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் அந்த காரணங்களை
சொல்லுகிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லுகிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்படி என்றால் நாம் நம்முடைய கையின் பிரயாசங்களை எந்த அளவு தேவனுக்கு முன்பாக நாம் காண்பிக்கிறோமோ அந்த அளவுதான் நம்முடைய விளைநிலங்கள் நம்முடைய விதைப்புக்கு ஏற்றபடி பலனை கொடுக்கும் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆகாய் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் உங்களுக்கு திருப்தி ஆகவில்லை, நீங்கள் குடித்தும் பூரணப்படவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பைகளிலே போடுகிறான், அதற்காக அதை சம்பாதிக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய சம்பாத்தியத்தில், நம்முடைய விளைநிலங்களில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறாரா என்றால் இல்லை, கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் திரளாய் விதைப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு அறுக்கும் பலன் கொஞ்சமாய் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நீங்கள் நன்றாக சாப்பிடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு பசி அடங்காது என்று சொல்லுகிறார். நீங்கள் நன்றாக வஸ்திரம் உடுத்திக் கொள்வீர்கள், ஆனால் உங்களுக்குள் இன்னும் குளிர் இருக்கும் என்று சொல்லுகிறார். நீங்கள் நன்றாய் சம்பாதிப்பீர்கள், ஆனால் சம்பாதித்த அந்த பணத்தை, பலனை ஓட்டையான பொத்தலான பைகளிலே போடுவதற்காகத்தான் சம்பாதிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட கோபத்தை நம் மீது வைத்திருக்கிறார்? யோசித்து பார்ப்போம். என்ன கோபம்? நம்முடைய சம்பாத்தியத்தில் ஆண்டவர் இப்படி கை வைக்கிறாரே என்று நினைத்தால் ஆண்டவர் தீங்கு செய்வாரா என்று கேட்டால் வேதம் சொல்லுகிற வார்த்தை ஆம் என்றுதான் சொல்லுகிறார். அவர் தீங்கு அல்ல. நாம் எந்த நிலையில் தேவனுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ அந்த அளவு தேவனுக்குள் நாம் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம், அங்கே 36வது வசனம் சொல்லுகிறது, 38வது வசனம் சொல்லுகிறது, மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம்தான் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும் என்று சொல்லுகிறார். உன் விளை நிலத்திற்கு நீ சாகுபடி செய்வதற்கு விதையை கொண்டு போவாய், அது மிக அதிகமாக இருக்கும். ஆனால் நீ அறுக்கும்போது உன்னுடைய அறுவடை கொஞ்சமாக இருக்கும். ஏனென்றால் வெட்டுக்கிளிகள் அதை பட்சித்து போடும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். கிருபையின் தேவன், உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணவில்லையே. என்ன காரணம்? நம்ம மீது அவ்வளவு கோபமா? அந்த கோபப்படுவதற்கு நாம் என்னதான் செய்துவிட்டோம் என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எழலாம். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை சற்று நாம் மிக சாதுர்ணியமாக கவனித்து கேட்க வேண்டும். ஏனென்றால் சாலமன் ஞானி சொல்லும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் நம்முடைய சம்பாத்தியத்திலே கொஞ்சம் வைத்துக்கொண்டு மீதியை எல்லாம் ஏழை மக்களுக்கு தான தர்மம் செய்வதிலும் உதவி செய்வதிலும் ஈடுபடுகிற மனிதர்கள் உண்டு.
அப்படி அவர்கள் செய்தாலும் அவருடைய கையின் பிரயாசங்கள் இன்னும் அதிகமாகத்தான் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதிகமாக சம்பாதித்தாலும் ஏழைகளுக்கு இறங்காத, கொடுக்காத, உதவி செய்யாத, ஏற்ற காலத்தில் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்யாத பிள்ளைகளும் உண்டு. அவர்கள் விருத்தி அடையாமல் போய்விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், எந்த நிலைகளிலும் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா நிலைகளிலும் நாம் மற்றவர்களுக்கு செய்கிற நன்மைகள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ விதைத்தும் அறுக்காமல் போவாய், நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்ளாமலும் அந்த ரசத்தை குடிக்காமலும் இருப்பாய் என்று சொல்லுகிறார். நம்முடைய சொந்த நிலத்தில் நாம் விதைக்கிற அந்த விதைப்பு அறுவடை நமக்கு நாம் எதிர்பார்த்த அளவிற்கு நமக்கு கிடைப்பது இல்லை. அப்படியே அந்த நிலத்தில் வரக்கூடிய அந்த விளைவுகளை வைத்து திராட்சை பழங்களையும் ஒலிவ பழங்களையும் நாம் ஆலையிலிட்டு ஆட்டினாலும் அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயையும் அதிலிருந்து வரக்கூடிய ரசத்தையும் நாம் குடிப்பதும் இல்லை, பூசிக்கொள்வதும் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, என்ன காரணம்? சற்று யோசித்து பார்ப்போம். யோவேல் பக்தன் சொல்லுகிறார். யோவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது: பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை புழு தின்றது, பச்சை கிளி விட்டதை புசுக்கு கட்டை பூச்சி தின்றது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் பலன் எப்படிப்பட்டதாய் வருகிறது என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த நாள் எப்படி நம்மீது சீக்கிரமாய் வரப்போகிறது என்றால், யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது: சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அந்த நாள் இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுவது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலம் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாகுவது இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். தீவிரமாய் ஒரு நாள் வரப்போகிறது. அதைத்தான் அங்கு ஆகாய் பக்தன் சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச காலம் மீண்டும் ஒரு முறை நான் இந்த பூமியையும் வானத்தையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைப்பேன் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அசைவுக்கு, இந்த துன்பத்திற்கு காரணம் யார்? நாம் யோசிப்போம். நாமா என்ற ஒரு கேள்வி எழுமென்றால், ஆம், நான் தான் இந்த அசைவுக்கு காரணம். என்னுடைய தனிப்பட்ட மனிதனுடைய பாவம், துரோகம், அநியாயம், அக்கிரமங்கள் எல்லாம் தேவன் கோபமடையும்படி செய்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு தோன்றுகிற வழிகள் செம்மையாக இருந்தாலும், அதன் வழிகள் எனக்கு நேர்மையாக காணப்பட்டாலும், அதன் முடிவு என்னவென்றால் அது மரணத்தை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. நீதிமொழிகள் 14:12 நீதிமொழிகள் 16:25 சொல்லுகிறதே. நான்
எனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில் மட்டும்தான் நான் நடப்பேன், அதன் முடிவு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது என்று நாம் சொல்வோம் என்றால் ஆண்டவர் நம் மீது தம்முடைய கோபக்கல்லனை வீசுவார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எவ்வளவு ஞானம் பெற்றிருந்தாலும், எவ்வளவு கல்விகள் கற்றிருந்தாலும், இந்த லோகத்தை ஆட்டி படைக்கிறவர் தேவன்தான். ஏனென்றால் இது அவர் உண்டாக்கின பூமி. இந்த பூமியின் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு அவரை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்தான் இந்த லோகத்தில் உள்ள ஜீவன்களை உருவாக்கினார். அவர்தான் இந்த லோகத்தில் உள்ள ஜீவன்களை மடிய பண்ணுகிறார். அவர்தான் இந்த மக்களை கொல்லுவதற்கும் உயிரோடு எழுப்புவதற்கும் அதிகாரம் பெற்றவர் என்று 1 சாமுவேல் 2:6 சொல்லுகிறது. தேவன் ஒருமுறை நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் ஏற்ற காலத்தில் அதற்கேற்ற பலவீனத்தை நாம் விட்டு விலகாமல் இன்னும் நம்முடைய மனதின் செயலின்படி நாம் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக அந்த அழிக்கப் போகிற அந்த அழிவின் தீர்மானத்தை நமக்கு காண்பிக்கப் போகிறார். அவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நான் மீண்டும் ஒரு முறை இந்த பூமியை அசைய பண்ண போகிறேன். அந்த அசைவு எப்படியாக இருக்கும் என்று நாம் நன்கு அறிய வேண்டும். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பாமல் இருக்கிற நிலை இந்த கடைசி காலத்தில் இருக்கும். அதன்படி நடக்கிற பிள்ளைகள் அநேகர் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆலோசனைகள் சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்காத, அதில் பிரியப்படாத பிள்ளைகள்தான் இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன செய்கிறோம், நாம் செய்வது சரியா தவறா என்பதை கூட ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம் பக்கத்தில் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறார். காட்சிகளிலும் சரி, பேச்சுக்களிலும் சரி, செவி கொடுக்கிற தன்மைகளிலும் சரி, நாம் செய்கிற பணிகளிலும் சரி, நம்முடைய ஒவ்வொரு மாமிசத்தின் அசைவையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்படி பார்த்துதான் இந்த தேசத்தின் மக்களுடைய நிலையை நன்கு அறிந்து அது நன்மைக்காக அல்ல தீமைக்காகவே என்று நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்பதை அவர் அறிந்து அந்த நிலையிலிருந்து நாம் மாறுபட வேண்டுமென்றால் அழிவு ஒன்றுதான் அதற்கு சாத்தியம் என்று நினைத்து இந்த பூமியை அசைக்கப் போகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நிலத்தில் நாம் விதைக்கப் போகிறோம். ஆனால் அந்த விதைவுக்கு ஏற்ற பலனை நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த விதைப்பில் நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கவில்லை என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய துக்கம் வரும். ஆனால் அந்த துக்கத்திற்கு காரணம் யார்? நாம் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஆலோசனைகளை உதாசீனப்படுத்துவதோ, தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடிய குணங்கள் இருப்பதோ எல்லாமே நமக்கு மிகுந்த மகசூலை கொடுக்காது. நாம் நினைக்கலாம் நம்முடைய நிலம் நன்கு விளைந்து விட்டது, நல்ல அறுவடை கிடைக்கும் என்று. நாம் கர்த்தரோடு இருக்கிறோம், நமக்கு நல்ல பலன் உண்டு என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அறுவடை காலத்தில் அறுப்பதற்கு முன்பு நாம் செய்கிற செய்கைகளின் பலன் நம்முடைய நிலத்தை ஆண்டவர் வெட்டுக்கிளிகளால் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கடைசியில் ஆண்டவர் நம் மீது தொடுக்கிற போர் என்னவென்றால், அழியப்போகும் சூழ்நிலையில் நம்மை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த அழியப்போகும் நாள் நமக்கு எச்சரிக்கப்பட்டு விட்டது. அந்த நாளுக்கு முன்பாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய நிலம் நம்முடைய கண்களுக்கு அதிக விளைச்சலை கொடுக்கும் என்று நாம் நம்புகிறோம்.
நம்முடைய விசுவாசம் நம்மை பரத்திற்கு அழைத்து செல்லும், நாம் நன்னிலை அடைவோம் என்று நாம் மனக்கோட்டையை கட்டி கொண்டு இருக்கிறோம். இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனம் மாறாத செவி கொடுக்காத ஒரு அனுபவம் ஏற்ற காலத்தில் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பு நாம் மனம் திரும்பி உள்ளே செல்லவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் விருதாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பலவீனத்தை நாம் பெற்றிருந்தாலும் இன்றைக்கு நமக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த இரண்டாவது அசைவுக்கு முன்பே நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஒருவேளை இந்த நாள் நமக்கு கிருபையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாளை ஆதாயப்படுத்தி கொள்ள தேவ சமூகத்தில் நாம் ஒன்று சேர்ந்து அந்த அசைவுக்கு நாம் எந்த நிலையிலும் பாதிக்கப்படாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றார். வாருங்கள் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை காத்து பலப்படுத்தி மேலான நம்பிக்கைக்கு சாட்சியாக எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இரண்டாவது அசைவில் நாம் எந்த நிலையில் இருக்கப் போகிறோம் என்பது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனாலும் எங்களுடைய முன்னோடிகள் உமக்கு செவி கொடுக்காத நிலையில் இருந்த அனுபவங்களை நாங்கள் பார்த்து கற்றுக்கொண்டு மிகுந்த பயத்தோடு இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல பலத்தை என் தேவன் தந்து ஒரு புது பிறப்பின் அனுபவத்தோடு உம்முடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்ல ஒரு புது வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை நிச்சயமாக அவர் சமூகத்தில் இழுத்துச் செல்லும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.